குட் மார்னிங்மா. நம்ம வந்து மொரார்லெஸ் செகண்ட் யூனிட் வந்து தேர்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இல்லையா? பட் அதில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து எனக்கு விட்டு போனதாக தோணுச்சு. ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்து இன்றைக்கி கிளாஸில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் தி தேர்ட் யூனிட், பட் சம் ஆஃப் த டாபிக்ஸ் ஹியர் அண்ட் தேர் வேர் மிஸ்ட். ஓகே, இந்த த ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ நிறைய கிடையாது, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றது தான். இன்கேஸ் அது ஒரு தனி டாப்பிக்காக கேட்டுட்டா யூ ஷுட் ஹாவ் த கண்டென்ட் டு ரைட். தட்ஸ் வை ஐ எம் கிவிங் திஸ். ஓகே, இன் தட் data independence it can be explained in 3 schema architecture. Okay, how the data is independent to each other. ஸோ இப்போ நம்ம வந்து யூஸர் ரெக்வஸ்ட் பண்ணுறதுலேருந்து டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணுறது வரைக்கும் how the independence அப்படின்றது தான். ஸோ இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் 3 schema architecture. Okay, data independence refers characteristic of being able to modify the schema at one level of the database system without altering the schema at the next higher level. Okay, so இப்போ இந்த architecture, இந்த 3 schema architecture அப்படின்னு சொல்லும்பொழுது it will be like layers, layer 1, layer 2, layer 3, likewise the schema will be arranged. You can see that in this diagram. So there are 3 levels: external level, logical level, physical level, and after that we are going to access the database. First the request will come from the external level, then it will move to logical level and physical level, then it will reach the database. So it is actually the levels. So where we are going to discuss here about the characteristics. Okay, so how the characteristics of the data independence will be, that is nothing but being able to modify the schema of one level. ஸோ ஒரு லெவலில் நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா there will be no need of modifying the schema at the higher level. ஸோ அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீமா மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது it is not necessary. Okay, so it is the characteristics of data independence. Data independence அப்படின்றது it can be explained using 3 schema architecture. So that is actually given in the diagram. But there are 2 types of data independence. அந்த 3 levels of architecture இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் கேன் பி டிவைடட் இன்ட்டு 2 டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ், செகண்ட் ஒன் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஓகே, லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் லெவல். ஸோ எக்ஸ்டர்னல் லெவல், லாஜிக்கல் லெவல் அப்படின்றது ஒரு பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த டு த டேட்டாபேஸ் ஆக்சஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இந்த லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது it refers the characteristics of being able to change the conceptual schema without having to change the external schema. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்கீமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் ஸ்கீமாலேருந்து ஹையர் லெவல். ஸோ இப்போ இங்கே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் கான்செப்ஷுவல் லெவலில் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் லாஜிக் வைஸ் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சேஞ்சிங் இன் த எக்ஸ்டர்னல் லெவல். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் லெவலில் எந்த சேஞ்சஸும் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக். அது நம்ம காமன் கேரக்டரிஸ்டிக்காகவே சொல்லியிருக்கோம் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்க்கு, ஈவன் தோ அகெயின் தே ஆர் டெல்லிங் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் த லாஜிக்கல் டேட்டா independence. Okay, and then logical data independence is used to separate the external level from the conceptual level. Okay, ஸோ இப்போ கான்செப்ஷுவல் லெவல் வியூ அப்படின்றது வேறு, எக்ஸ்டர்னல் வியூ அப்படின்றது வேறு. ஓகே, ஸோ இப்போ இது கான்செப்ஷுவல் வியூ அப்படின்றது இட் இஸ் மிடில் டு த எக்ஸ்டர்னல் வியூ அண்ட் தென் ஃபிசிக்கல் வியூ. ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு லைக் அன் இன்டர்மீடியேட்டர். அப்போ அதிலிருந்து எக்ஸ்டர்னல் வியூவை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு data independence அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, if you do any changes in the conceptual view of data, then the user view of the data would not be affected. ஸோ இங்கே சேஞ்சஸ் பண்ணும் பொழுது ஹையர் லெவலில், அதாவது எக்ஸ்டர்னல் லெவலில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ the data will not be affected in the external level. இப்போ நம்ம கான்செப்ஷுவல் லெவலில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா the view of external level will not be affected. Okay, logical data independence occurs at the user interface level. So இது வந்து எப்போ occur ஆகுது இந்த logical data independence அப்படின்றது only from the user interface level. Okay, so from where the user is going to interact, in that level only the logical data independence will occur. Okay, next data independence is physical data independence. It will be occurred in the database. It can be defined as a capacity to change the internal schema without having to change the conceptual schema. Okay, so conceptual level is upper than the
higher than the internal level, isn't it? That is physical level. So if we made any change in the physical level, it should not make the changes in the conceptual level. So that is what the physical data independence characteristics. Okay, and if we do any changes in the storage size of the database system server, then the conceptual structure of the database will not be affected. So as we said, whatever the changes is made in conceptual level, that is nothing but the logical level. Okay, so if we made any changes in logical level, will not affect the higher level, that is external level. In the same way, if we made any changes in physical level, it will not affect the higher level, that is logical level, that is said here as conceptual level. Okay, and physical data independence is used to separate conceptual levels from the internal levels. Okay, so it is actually used to separate the internal level from the conceptual, and also to separate the user level, that is external level, from the conceptual level. So as I told you already, it is act as an intermediator between the external level and physical level. That physical level is called here as an internal level. Okay, physical data independence occurs at the logical interface level. Okay, this type of data independence occurred only in the logical interface level. Okay, that is in the from the conceptual to the internal level. So that is what the two types of data independence: logical data independence and then physical data independence. Further, they have given a simple diagram. Okay, so this is what one topic we have missed in your syllabus, that is data independence. And another one is canonical data model. We have discussed already the different types of data models, isn't it? Hierarchical model. Likewise, we have discussed many data models. They have given separately the canonical data model. Actually, it is also one of the data model, right? But it will not comes under the types of data model. That's why we were not discussed under the topic. That's why here I have given some of the points. In case if they ask to discuss about the canonical data model in your exam, you can write these points. Okay, what is actually the canonical data model? It is nothing but it is also a type of data model that presents data entities and relationships in the simplest possible form. Okay, so how the other data models are going to explain the relationship of entities among the data model, and the same way this model is also going to explain the relationship and data entities. Okay, it is generally used in system or database integration processes where data is exchanged between different systems. Okay, ஸோ எங்கே வந்து டேட்டா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரியான ப்ராசஸ் இருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டேட்டா மாடல் தான் இந்த கெனானிக்கல் டேட்டா மாடல். ஓகே, ஸோ இட் இஸ் மெயின்லி ஃபார் த டேட்டா இன்டெக்ரேஷன். ஓகே, ஒரு ரெண்டு சிஸ்டம் கிடையிலையா இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸ்லேருந்து அடுத்த டேட்டா பேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அட் தட் டைம் the system is using this data model. Canonical data model is also known as a common data model. Okay, அந்த canonical data model அப்படின்றத வேறு எப்படி நம்ம சொல்லலாம், common data model அப்படின்னும் சொல்லலாம். The importance of a canonical data model is particularly evident in integration process where data units are shared between different information system platforms. Okay, so as I told you already, it is mainly used in integration process. Okay, where the data is integrated from one system to another system, or from one database to another database, this CDM is mainly used. Okay, and also it is going to share some different type of information between those systems or platforms. It utilizes a generalized data format to present or define data that makes it simple to share data among multiple applications. Okay, so மெயினாக இது எதுக்காக அப்படின்னு சொல்லிங்க, இந்த டேட்டா மாடல் இல்லை இந்த ஃபார்மேட் எதுக்கு மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸுக்கு இடையில டேட்டா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு சிம்பிள் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடத்துல இட் மேக்ஸ் ஈஸி ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் மேப்பிங், பாயிண்ட் டு பாயிண்ட் மேப்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா, the left side they have given 3 systems, right side they have given 4 systems. If we take a system 1,
it will have the link to all the other 4 systems, okay, which is in the right side. So there are 4 systems. From the system 1, there will be direct connections to all the 4 systems. In the same way, for the system 2 and 3, all the left hand side system will have individual connection, direct individual connection to all the right side systems, okay. In case if you are presenting the same into canonical mapping, then from system 1 it will join to the canonical data, and it will have the link to other systems, okay. Left side systems will have direct connection to canonical data. In the same way, from the canonical data, the right side systems will be connected, okay. From wherever the connection is coming from left side to right side, connection will go commonly through the canonical data, okay. So this is what another topic which we have missed, that is canonical data model, okay. Next, join and union in SQL. So they have given the titles join and union separately, even though we can include these things in your SQL itself. But in case if they ask individually about join and union, you can write this, okay. Join in SQL is used to combine data from many tables based on a matched condition between them, okay. There will be different tables in the database. In case if you are executing the join query in the SQL command, then it is going to combine the data from many tables, from the different tables, which is satisfying based on the condition which is given in the SQL query, okay. The data combined using join statement results into new columns, okay. So in case if you want to join from multiple tables, the joined data will be displayed using the into the new columns, okay. So in case if you are taking the data from first table, and we are taking some other data from another tables, those data will be joined to the first taken data as a new column, okay. Just to see the example, there is boys table where they have given roll number, name and age. Likewise, the girls names also there, they are also having roll number, name and address, okay. So these are the two tables which we are taking as an example. You just see the query. SQL select boys dot name, boys dot age, comma girls dot address. So we are going to select these three things, okay. Boys name, boys age and girls address. So we have to select these three from boys inner join girls. So here we are joining the tables using the join command, okay, from boys inner join girls. So now the boys and girls tables are joined using the join command, and then they have given the condition on. After the statement which is coming on is called the condition, okay. Boys dot roll number equal to girls dot roll number. So where the boys roll number and girls roll number is equals, at that time from the boys table and girls table we have to collect some of the data, that is boys name, boys age and girls address. You just see the table, what are the roll numbers are repeating in are matching both in boys and girls. First there is roll number 1, it is not in the girls table, and 8 is also not in girls table. Then 16 number 16 is in a girls table, so we have to take that, okay. And 27 is not here in girls, and 30 is here in girls, and then 45 is also in girls table, okay. So there are three roll numbers which are in both boys and girls table. The numbers are 16, 30 and then 45, okay. So from these from these three roll numbers we have to take first boys name and age. So that first table will be taken, okay. First table data will be presented in a table. Just we have to take the name first, right. So Ritik, Prakar, Sanjay. So these three are the names which the condition is satisfied, and the age, okay. Age of Ritik is 15, Prakar is 17, Sanjay is 16, but here in the result it is wrong, so they have given 45, but it is not correct. Actually Sanjay age is 16, okay. Here the number 16 should come. While you write the notes, correct it and write, okay. Don't write as 45,
write the number 16 instead of 45. So now name and age is taken from the boys table, but we have to take girls address from the girls table for the records which is satisfying the condition. ஸோ எதெல்லாம் பாய்ஸ் ரோல் நம்பருக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் ரோல் நம்பர் இருந்துச்சோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கான அட்ரஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே போடணும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 16க்கான அட்ரஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகே, தட் இஸ் கிவன் ஹியர். அண்ட் பிரகாருக்கான நம்பர் என்ன 30. ஸோ 30க்கான அட்ரஸ் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா போபால், தட் இஸ் கிவன். நெக்ஸ்ட் சஞ்சய்க்கான நம்பர் 45க்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோவா. ஓகே, ஸோ ஆல் த things are included here. So first from the first table name and age has taken, and we need to take one more value from the girls table, but that should be included as a new column in the answer table. Okay, that is what actually the purpose of join command. Okay, and then union is also going to combine different tables. It will combine the result set of 2 or more select statements. Okay, so more than one select statements we can use. First select and second select statement will be combined using the union command. Okay, so the data combined using union statement is into results into a new different rows. இப்போ நீங்கள் ஜாயினில் நம்ம சொன்னோன்னா நியூ காலமாக ஆட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, பட் ஹியர் the values will be added into the rows. நியூ ரோவாக ஆட் ஆகிட்டு நமக்கு கொடுக்கும். since we are taking first select statement, we are executing the first select statement. Okay, so இப்போ அது first select execute ஆகும்போது அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணுமோ ஃபஸ்ட் எடுத்து போட்டுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி கம்பைன்டு. அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் அதுக்கு கீழே ரோஸாக என்ன ஆகும், நமக்கு ஆட் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிளில் நீங்கள் பாருங்கள். செலக்ட் நேம் ஃப்ரம் பாய்ஸ் வேர் ரோல் நம்பர் லெஸ் தென் 16 யூனியன்ஸ். செலக்ட் நேம் ஃப்ரம் கேர்ள்ஸ் வேர் ரோல் நம்பர் கிரேட்டர் தென் 9. அதே சேம் பாய்ஸ் கேர்ள்ஸ் டேபிள் தான் எடுத்துருக்குறாங்க, பட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா செலக்ட் நேம் ஃப்ரம் பாய்ஸ். ஓகே, பாய்ஸ் டேபிளிலேருந்து நேம்ஸ் எடுக்கணும். எந்த நேம்ஸ் எல்லாம் அப்படின்னா வேறு ரோல் நம்பர் லெஸ் தென் 16. ஸோ இதில் எங்கெல்லாம் லெஸ் தென் 16 ரோல் நம்பர்ஸ் இருக்குதோ அதுக்கான நேம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வருது, ராம், ஜெயந்த், இதெல்லாம் வந்து இது 2 தான் நமக்கு லெஸ் தென் 16 அப்படின்றது பாய்ஸில் இருக்குது. ஸோ அந்த 2 நேம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அது 2 ரோலை இன்சர்ட் பண்ணிட்டாச்சு. And then there is a command union. So now next select statement is going to be executed. அது எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது அதோட ஆன்சரை ப்ரீவியஸ் queryக்கு கீழவே நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் query பார்த்தீங்கன்னா செலக்ட் நேம் ஃப்ரம் கேர்ள்ஸ் வேர் ரோல் நம்பர் கிரேட்டர் தென் 9. 9க்கு அபவ் இருக்கக்கூடிய ரோல் நம்பர்ஸ் நேம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இங்கே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 9க்கு அபவ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 3 நேம்ஸ் நமக்கு இருக்குது. ரிங்கி, ரிமி, 4 நேம்ஸ் இருக்குது. ரிங்கி, ரிமி, ரிங்கி வரக்கூடாதுமா, தப்பு தான் அது. ரிங்கி நேம் வரக்கூடாது, ஏன்னா அது வந்து லெஸ் தென் 9 பட் வந்து கிரேட்டர் தென் 9ல் அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிங்கி நேம் இங்கே வரக்கூடாது, அதை நீங்கள் எழுதும்பொழுது அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, விட்டுட்டு எழுதுங்க. ரிங்கி வரக்கூடாது. ரிமி, சீமா, மோனா, இது 3 நேம்ஸ் தான் உங்களுக்கு அங்கே வரணும். ஓகே, ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் இதில் ஒரு அவுட்புட்டில் நான் கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். சஞ்சய்க்கு 45 வேல்யூ வந்திருக்கு, பட் இட் ஷுட் நாட் பி 45. அது என்னென்னு வரணும், 16 வரணும். அண்ட் அது மாதிரி இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுல ரிங்கி வரக்கூடாது. ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் கண்டிஷன். ஸோ அதனால் அது வரக்கூடாது. ரிமி, சீமா, மோனா, அந்த 3 ப்ளஸ் ராம், ஜெயந்த், இந்த 5 நேம்ஸ் மட்டும் அவுட்புட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த கண்டென்ட் ஃபார் ஜாயின் அண்ட் யூனியன். ஓகே, இன்கேஸ் இது 2 தனியாக உங்களுக்கு கேட்குறதா இருந்தால் யூ கேன் யூஸ் திஸ் நோட்ஸ். ஓகே, அண்ட் தெர் ஆர் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாயின் அண்ட் யூனியன் SQL பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ அது ஜாயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் கம்பைன்ஸ் டேட்டா ஃப்ரம் மெனி டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் அ மேட்ச்டு கண்டிஷன் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ கண்டிஷன் எங்கே மேட்ச் ஆச்சோ அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து என்ன பண்ண போகுது, கம்பைன் பண்ண போகுது. ஓகே, பட் யூனியன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ஸ் த ரிசல்ட் செட் ஆஃப் 2 or more செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே எது கம்பைன் ஆகுது அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பைன் ஆகுது. ஓகே, கண்டிஷன் பேரில் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா கம்பைன் ஆகலை. ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு we can give more than one select statement in a single query itself,
To combine those select statements, we can use the union. Okay. And next difference பார்த்தீங்கன்னா it combines data into new columns. ஸோ ரிசல்ட்டு கொடுக்கும் பொழுது அந்த கம்பைன் பண்ணக்கூடிய ஃபீல்டு எங்கே வரும் அப்படின்னா நியூ காலமாக இதில் ஆட் ஆகும். பட் யூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா ரோவாக ஆட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் செலக்டட் ஃப்ரம் ஈச் டேபிள் மே நாட் பி சேம். ஓகே. இப்போ வந்து ஒரு டேபிள் அடுத்த டேபிள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டு டேபிளையும் சேமாக இருக்கணும் அப்படின்றது இங்கே கண்டிஷன் கிடையாது. அதே மாதிரி யூனியனில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் செலக்டட் ஃப்ரம் ஈச் டேபிள் ஷுட் பி சேம். ஓகே. ஸோ ஒரு 2-3 டேபிள்லேருந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அப்படின்னா ஆல் த 3 டேபிள்ஸ் ஷுட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். Next difference, data types of corresponding columns selected from each table can be different. டேட்டா நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டேபிள்லேருந்து எடுக்கும் பொழுது த டேட்டா டைப் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் ஜாயின். பட் யூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி சேம். ஓகே. இது எங்கேருந்தெல்லாம் நம்ம டேட்டா எடுக்கிறோமோ அந்த பர்டிகுலர் காலம்ஸ் ஷுட் ஹாவ் த சேம் டேட்டா டைப்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இட் மே நாட் ரிட்டன் டிஸ்டிங்க்ட் காலம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து என்ன ஆகாது, ரிட்டன் பண்ணாது. அது மாதிரி இது டிஃப்ரெண்ட் ரோஸ், அதாவது தேவைக்கு போக மற்ற ரோஸையோ காலம்ஸையோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாயின் அண்ட் யூனியன். அண்ட் இது இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீஸு. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் கீஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இன்கேஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் இன் 2 மார்க் இல்லை வேறு ஸ்பெசிஃபிக்காக கூட கேட்டுட்டா யூ ஷுட் நோ டு ரைட். ஸோ தட்ஸ் வை ஐ எம் கிவிங் த நோட்ஸ் ஃபார் திஸ். ஸோ கீ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆட்ரிபியூட். ஓகே. ஸோ கீ அப்படின்றதும் என்ன தான் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் தான், ஆர் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம் அது, இல்லை ஒரு மோர் தென் 1 வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்டாகவும் இருக்கலாம் இன் அ ரிலேஷன். ஓகே. ரிலேஷன் இஸ் நத்திங் பட் அ டேபிள் that identifies a tuple in a relation. ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா for that purpose we need a use of key. ஓகே. அதுக்காக தான் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ அப்படின்ற ஒன்று டேபிளில் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. The keys are defined in a table to access or sequence the stored data quickly and smoothly. ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேபிள்லேருந்து டேட்டாவை இந்த கீஸ் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. There are also used to create a relationship between different tables. And also we can make the connection from one table to another table. So அந்த பர்பஸ்க்காகவும் நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னா கீஸ் வந்து தேவைப்படுது. So there are some types of keys in database. The types are primary key, candidate key, alternate key, super key, composite key, foreign key and then unique key. Okay. So these are some of the keys. அதில் ப்ரைமரி கீ அப்படின்றது பார்த்திங்கன்னா which is unique and cannot be have null value. ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்ஸ் ஒரு காலமை நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு செட் பண்ணிடுறோன்னா ஸோ அது வந்து யூனிக் வேல்யூஸாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தேர் ஷுட் பி நோ நல் வேல்யூ. நல் வேல்யூ அப்படின்றது அதில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹாவ் கம்பல்சரி எனி ஒன் ஆஃப் த வேல்யூ. ஓகே. ஸோ அது வந்து யூனிக்காக இருக்கணும். யூனிக் மீன்ஸ் ஒரு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ, ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இன்னொரு ரெக்கார்டுக்கு என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. Is the column you choose to maintain a uniqueness in the table at row level. அதாவது நம்ம வந்து ரோ லெவலில் யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு காலமை தான் சூஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகே. யூனிக்காக இருக்கக்கூடியதை நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐடி, ரோல் நம்பர் அப்படி சொல்கிறோன்னா இட் மே ஹாவ் த யூனிக் வேல்யூ. இன் கேஸ் இஃப் யூ சூஸ் நேம், the name can be repeated with same initial even இல்லையா. ஸோ இப்போ அதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா we cannot say it as an unique values. ஓகே. ஸோ அதனால் அதை வந்து ஒரு ப்ரைமரி கீயாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு காலம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we have to see that it has the uniqueness. Here in employee table we can choose either employee ID or SSN column for primary key. ஸோ இங்கே ஒரு எம்ப்ளாயி டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். it has the attributes employee ID, employee name, SSN, department ID, date of birth. ஸோ இதில் SSN அப்படின்றது ஒன்றும் இல்லை, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அந்த நம்பர் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க இங்கே. இப்போ இதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தட் இஸ் ஆல்சோ யூனிக் வேல்யூ. ஓகே. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா எம்ப்ளாய்க்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இட் வில் பி யூனிக் நம்பர். இப்படி ஐடி சொல்கிறோமோ அது மாதிரி.
ஸோ ஃப்ரம் திஸ் டேபிள் we can choose either employee ID or SSN. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம என்னவா சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எம்ப்ளாயி ஐடி இஸ் ப்ரிஃபரபிள் சாய்ஸ் பிகாஸ் SSN இஸ் அ செக்யூர் வேல்யூ. ஸோ அது வந்து ஆக்சுவலாக என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது, PII அப்படின்றது. அது ஒரு பர்சனல் வேல்யூ அப்படின்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறது, ஒரு செக்யூர்டு வேல்யூ அப்படின்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது ஒரு கரெக்ட் சாய்ஸாக இருக்கும் இங்கே ப்ரைமரி கீக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரைமரி கீ இஸ் த மினிமல் சூப்பர் கீஸ். In the ER diagram, primary key is represented by underlining the primary key attribute. இந்த ER diagram நம்மள ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ அதில் கீ attribute அப்படின்னா அது என்ன பண்ணி காமிச்சிருக்கணும், நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கணும் இந்த ER diagram. Ideally, primary key is composed of only a single attribute. யூஸ்வலாக primary key அப்படின்னு சொல்கிறோன்னா it should be composed of only a single attribute. நிறைய attribute அதில் கம்பைன் பண்ணி இருக்கிறதுங்கிறது மேக்ஸிமம் ப்ரிஃபரபிள் கிடையாது. பட் இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் த கம்போஸ்டு வேல்யூஸ் ஆல்சோ. கம்போஸ்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறதுக்கும் என்ன இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் டேபிளில் டு டிஃபைன் அ ஃபீல்ட் அஸ் ப்ரைமரி கீ ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஹேட் டு பி மெட். ஸோ இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆட்ரிபியூட் என்னன்னு சொல்லலாம், ப்ரைமரி கீ அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நோ டூ ரோஸ் கேன் ஹாவ் த சேம் ப்ரைமரி கீ வேல்யூ. ஸோ இப்போ 101 அப்படின்னு ஒரு ஐடி இருக்குன்னா இட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் இன் அனதர் ரெக்கார்ட். அந்த சேம் 101 வேறு ஒருத்தருக்கும் என்ன ஆயிருக்கக்கூடாது, அசைன் ஆயிருக்கக்கூடாது. எவ்ரி ரோ மஸ்ட் ஹாவ் அ ப்ரைமரி கீ வேல்யூ. அதே மாதிரி இப்போ ஒரு காலமை நம்ம வந்து ப்ரைமரி கீன்னு அசைன் பண்ணிடுறோன்னா எல்லா ரெக்கார்டும் ஒரு ரோலையும் அந்த ப்ரைமரி கீ வேல்யூ வந்து இருக்கணும். வேல்யூ இல்லாமல் எம்டியாக இருக்கக்கூடாது. The primary key field cannot be null and also it cannot be null. எம்டியாகவும் இருக்கக்கூடாது, null அப்படின்னும் அசைன் ஆயிருக்கக்கூடாது. Value in a primary key column can never be modified or updated. ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னு ஒரு காலம் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா the value of that column should not be modified. ஓகே, ஸோ ஏதாவது இடையில தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாடிஃபை பண்ணுறதோ சேஞ்ச் பண்ணுறதோ கூடாது. ஓகே, இஃப் எனி ஃபாரின் கீ ரெஃபர்ஸ் டு தட் ப்ரைமரி கீ, அது சேஞ்ச் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் அது யூனிக்காக இருக்கணும், அவ்வளோ நம்ம சேஞ்ச் பண்ணினாலும் கூட தட் வேல்யூ ஷுட் பி யூனிக், அவ்வளோதான். பட் எதுக்காக இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ப்ரைமரி கீ வேல்யூ வந்து ஃபாரின் கீயாகவும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபாரின் கீன்னும் போது வேறு ஒரு டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கு அந்த டேபிள் அப்படின்னா, அப்போது அந்த வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த மாதிரி ஃபாரின் கீ ஆக்ட் ஆகிற டைமில் இட் மே காஸ் த எரர்ஸ். ஸோ அதனால் கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படின்றதுனால ப்ரைமரி கீன்னு ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா the changing of primary key is not preferable. Okay, ஸோ இதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் ஃபார் த ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் கீ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீஸ் ஆர் இண்டிவிஜுவல் காலம்ஸ் இன் அ டேபிள் தட் குவாலிஃபைஸ் ஃபார் யூனிக்னஸ் ஆஃப் ஈச் ரோ ஆர் டப்பிள். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ லைக் அ ப்ரைமரி கீ. அது மாதிரியே உள்ளது தான் எது இந்த கேண்டிடேட் கீ அப்படின்றதும். ஹியர் இன் எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி ஐடி SSN ஆர் எலிஜிபிள் ஃபார் அ ப்ரைமரி கீ அண்ட் திஸ் ஆர் கேண்டிடேட் கீஸ். ஸோ இது ரெண்டு தான் எலிஜிபிள். எதுக்கு சொல்லியிருக்கிறோம், ப்ரைமரி கீ. ஸோ தட் அதையும் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்க முடியும், அதே தான் என்னவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், கேண்டிடேட் கீஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். கேண்டிடேட் கீஸ் ஆர் சூப்பர் கீஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேண்டிடேட் கீஸ் அப்படின்றது என்ன தான், சூப்பர் கீஸ் தான். ஓகே, ஃபார் விச் நோ ப்ராப்பர் சப்செட் இஸ் அ சூப்பர் கீ. ஓகே, ஸோ அதுக்கு வந்து வேறு எதுவும் ப்ராப்பர் சப்செட் வந்து சூப்பர் கீயாக இருக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள கீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேண்டிடேட் கீஸ். இன் அதர் வேர்ட்ஸ் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேண்டிடேட் கீஸ் ஆர் மினிமல் சூப்பர் கீஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரைமரி கீ செட் பண்ணிட்டோம், வேறு ஏதாவது கேண்டிடேட் கீ சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சூப்பர் கீ. ஓகே, இப்போ இந்த டேபிளில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி we can take either employee ID or SSN as a candidate key. ஓகே, நெக்ஸ்ட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட். நெக்ஸ்ட் டைப்பு ஆல்டர்னேட் கீ. கேண்டிடேட் காலம் அதர் த ப்ரைமரி காலம். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துகிறோம். ஸோ லைக் இஃப் எம்ப்ளாயி ஐடி இஸ் செட் ஃபார் அ ப்ரைமரி கீ தென் SSN would be the alternate key. ஓகே, ஸோ இப்போது ஒரு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது விச் இஸ் ப்ரிஃபரபிள் ஃபார் த ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லும் பொழுது இஃப் யூ ஆர் செலக்டிங் எனி ஒன் ஃப்ரம் தட் அஸ் அ ப்ரைமரி கீ தென் அனதர் ஒன் கேன் பி த ஆல்டர்னேட் கீ. இன்கேஸ் அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ப்ரைமரி கீயில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது we can use this alternate key. ஓகே, ஸோ இப்போ ஆல்டர்னேட் கீயை
கீயாக இங்கே எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணிக்கிறோன்னா எஸ்எஸ்என் அப்படின்றத என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் கீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் கீ. If you add any other column or attribute to a primary key, then it become a super key. Okay, ஸோ இப்போ இன்கேஸ் ஒரு காலம் நம்ம செட் பண்ணி அது ப்ரைமரி கீ வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ அதில் வேறு ஏதாவது நியூவாக காலமோ அட்ரிபியூட்டோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீயாக இருக்கிற இடத்துல எம்ப்ளாயி நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னவா செட் பண்ணிக்கிறோம், சூப்பர் கீயாக நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர் கீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர் செட் ஆஃப் அ கீ. ஓகே, super key is a set of one or more attributes that are taken collectively and can identify all other attributes uniquely. ID மாதிரி நேமுமே யூனிக்காக தான் இருக்கும், பட் மேபி சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் ஆர் கேன் ஹாவ் த சேம் வேல்யூஸ். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே ஐடியை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிஃபர் பண்ணுறோம். பட் சூப்பர் கீ அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த காம்பினேஷனாக நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கம்போசிட் கீ. If a table do have a single column that qualifies for a candidate key, candidate keyக்கு வந்து ஆப்டாக இருக்குது, then you have to select 2 or more columns to make a row unique. ஒரு candidate keyக்கு ஒன்று எடுத்துட்டோம், பட் அது கூட இன்னும் ஒரு 2 ரோ வந்து நம்ம ரெண்டு காலம் வந்து எடுத்துக்கணும் யூனிக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது we can take some other column or values. Okay, so like if there is no employee ID or SSN column, you just imagine அங்கே வந்து என்ன கிடையாது, employee ID SSN இது ரெண்டுமே கிடையாது, then you can make employee name and date of birth as composite primary key. Okay, so இப்போ employee ID SSN காலமே இல்லாத ஒரு டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது நாம் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறோம், எம்ப்ளாயி நேம். பட் த எம்ப்ளாயி நேம் அலோன் இஸ் நாட் will not have the unique value. ஸோ இப்போ அதுக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக நம்ம இன்னொன்று எடுத்துக்கிறோன்னா என்ன எடுத்துக்கலாம், டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ கம்போசிட் கீ. ஓகே, ஸோ இது அதனால் இங்கே எம்ப்ளாயி நேம் அப்படின்றத உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கீ டைப் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. Foreign key, here in below tables department ID of department table is primary key. So first இந்த டேபிளை பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த டேபிளை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்றது என்னென்னா ப்ரைமரி கீ. ஓகே, whereas டிபார்ட்மெண்ட் ஐடி ஆஃப் எம்ப்ளாயி இஸ் அ ஃபாரின் கீ. எம்ப்ளாயி டேபிளில் பாருங்கள், there is எம்ப்ளாயி ஐடி. இப்போ எம்ப்ளாயி டேபிளுக்கு விச் ஒன் இஸ் ப்ரைமரி கீ அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி. ஓகே, எம்ப்ளாயி ஐடி இஸ் த ப்ரைமரி கீ ஃபார் எம்ப்ளாயி டேபிள். பட் தேர் இஸ் ஒன் மோர் ஐடி, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி we can make connection to டிபார்ட்மெண்ட் டேபிள். அப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகிறதுனால இந்த டேபிளை எம்ப்ளாயி டேபிள் பொறுத்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்றது என்ன கீ, ஃபாரின் கீ. ஓகே, ஸோ இட் மீன்ஸ் இட் ஹேஸ் ரெஃபர் டு அனதர் டேபிள். ஸோ இங்கேருந்து இன்னொரு டேபிளில் அது வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மீனிங்கில் அந்த ஐடி நம்ம அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கீ பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் கீ. யூனிக் கீ அப்படின்றது இட் இஸ் சேம் அஸ் த ப்ரைமரி கீ. ஸோ எப்படி ப்ரைமரி கீ சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த யூனிக் கீ அப்படின்றதும், வித் டிஃப்ரென்ஸ் பீயிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நல். ஓகே, இப்போ அந்த ப்ரைமரி கீயில் நம்ம சொல்லியிருப்போம் தேர் ஷுட் பி நோ நல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரி கீ என்னவோ அதே தான் யூனிக் கீயும். பட் இன் ப்ரைமரி கீ இட் மே நாட் ஹாவ் த நல் வேல்யூ வந்து நல் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடாது. பட் யூனிக் கீ பொறுத்த அளவுக்கு வி கேன் யூஸ் த நல் வேல்யூ. ஸோ அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி கீ அண்ட் தென் யூனிக் கீ. யூனிக் கீ ஃபீல்ட் அலவுஸ் ஒன் வேல்யூ as நல் வேல்யூ. ஸோ அந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேல்யூ என்னவாக இருக்கலாம், நமக்கு நல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் கீஸ். யூ ஜஸ்ட் லிசன் த கிளாஸ் அண்ட் காப்பி த நோட்ஸ். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக கொடுக்கறது தான். பட் இந்த ஜாயின் யூனியன்னு டேட்டா இண்டிபெண்டன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நோட்ஸை தனியாக பின்னாடி காப்பி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இஃப் தே ஆர் ஆஸ்கிங் இண்டிவிஜுவலி யூ கேன் யூஸ் திஸ் நோட்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதை எழுதிட்டதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம், 4th யூனிட்டு. அண்ட் அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ரிமைனிங் நோட்ஸை. ஓகே, தேங்க்யூம்மா.